ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம டாப் பெஸ்ட் ப்ரூட்டாலிட்டி அனிமே லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா, நிறைய அனிமே ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக அனிமே பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. டோக்கியோ கூல் அப்படின்ற ஒரு அனிமே தான் பெஸ்ட் டார்க் அனிமே அப்படின்னா டோக்கியோ கூல் தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த அனிமே வந்து ப்ரூட்டாலிட்டிக்கு பேர் போன ஒரு அனிமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ப்ரூட்டாலிட்டி தாறுமாறாக இருக்கும். நிறைய சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே டிஸ்கஸ்டிங்காக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து மூஞ்சை கிழிக்கிறது, ஸ்கின்னை பீல் பண்ணுறது, அப்புறம் என்ன சொல்கிறது, துண்டு துண்டாக வெட்டுறது, அப்புறம் கண்ணை பிடுங்கி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அது ஏன்டா பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டோக்கியோ கூலோட கதையே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அனிமே வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்க்கணும், இல்லை வந்து சிஸ்டரோட பிரதரோட பார்க்கணுன்னா இந்த அனிமே செட் ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் தனியாகவே பாருங்கள். சரி, ஓகே. இந்த அனிமே எந்த பேஸ் பண்ணி போகும் அப்படின்னா ஒரு சின்ன ஆன்லைன் மாதிரி நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஹீரோ இருக்கார்ல, மெயின் கேரக்டர் கனக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டு. அவன் வந்து ஒரு நாள் ஒரு பொண்ணை வந்து சந்திப்பான். அவள் பேர் ரிசே, ஓகேவா. அவன் மேலே ஒரு க்ரஷோ லவ்வோ வரும். அப்போது அவளை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் அவளோட பாடி பார்ட்ஸை தூக்கி இவனுக்கு வைப்பாங்க டாக்டர்ஸு. பட் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அவள் வந்து ஒரு கூல், இவன் வந்து ஒரு மனுஷன். ஸோ அவன் அந்த கூலோட பாடி பார்ட்ஸை தூக்கி மனுஷனில் வைக்கும் போது இவன் வந்து பாதி கூலாகவும் பாதி மனுஷனாகவும் இருப்பான். ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மனுஷங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் அவனால் சாப்பிட முடியாது. கூல்ஸ் சாப்பிட்றது வந்து என்னென்னா, மனுஷங்களை தான் கூல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இவனும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இப்படி தான் கதை ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அனிமையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி தான் அதுக்கு அடுத்து என்ன நடக்குது, இவன் எப்படி சர்வை பண்ணுறான், பாதி ஹியூமன் பாதி கூலாக இருக்கானே, இவன் என்ன மாதிரி வந்து சாப்பிட போகிறான், சர்வை பண்ண போகிறான், அதில் என்னென்ன கான்ஃப்ளிக்ட்லாம் வருது, பிரச்சனை வருது, வில்லன்ஸ் எப்படி வராங்க, இந்த மாதிரி தான் இந்த கதை போகும். முக்கால்வாசி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஸ்டோரியில் வந்து முக்கால்வாசி டார்ச்சரு, பிட்ரேலு, பிளட்டி ஃபைட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே அதிகமாக இருக்கும். ரத்தம் தெறிக்க தெறிக்க வச்சுருப்பாங்க. இந்த டார்ச்சர் பண்ணுற சீன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரூட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. என்ன பண்ணாலும் எனக்கு நான் வந்து சலிக்காமல் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அவங்க கதற அவனை வெட்டி கொன்னாலும் சரி, பிச்சு தின்னாலும் சரி நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த அனிமே உங்களுக்காக தான். ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் அனிமேஷனுமே தரமாக இருக்கும். என்ன ப்ரூட்டாலிட்டி வந்து 10க்கு ஒரு 8.5 8 கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்சிங் அல்டிமேட். இந்த அனிமே வந்து ஒரு புது டைப் ஆஃப் ஜான்ரால ஒரு நல்லாவே ஒரு டார்க்காக ஒரு த்ரில்லிங் பேஸ்டான ஒரு ஜான்ரால கிரியேட் பண்ண ஒரு அனிமே. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஜான்ரா என்னன்னே சொல்ல முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்த ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு அனிமேவாக இருக்கும். ஆனால் ரொம்ப டார்க்காக ப்ரூட்டாலிட்டி வந்து நம்ம டோக்கியோ கூலோட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அனிமேவோட பேஸ் அண்டு என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஹெல்சிங் அல்டிமேட்டில் வந்து அலுகார்ட்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் மெயின் கேரக்டர். சரியா, மோஸ்ட் பவர்ஃபுல் வேம்பையர் அவன் தான் இருக்கிறதுலையே. அவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு வேம்பையர் ஹண்டர். இவனே ஒரு வேம்பையர் தான். பட் இருந்தாலும் வேம்பையர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுற ஒரு வேலையில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பான், ஓகேவா. அவனுக்கு கீழே வந்து சிராஸ் அண்ட் ஹெல்சிங் அப்படின்ற 2 பேர் இருப்பாங்க. அலுகார்டு தான் வந்து ஒரு ஹெட் மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக நிறைய போர்லையும் வேம்பையர்ஸையும் ஹண்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குற மாதிரி தான் ஸ்டோரி நகரும். நான் ஸ்டோரி எதையுமே சொல்லலை, ஸ்பாய்லர் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி தான் இவங்க நடப்பாங்க. இதில் நடக்கிற ஃபைட்ஸ் இருக்குல்ல, இப்போ இவன் ஒரு வேம்பையரு இன்னொரு வேம்பையர் ஆர்மியவோ இல்லை இன்னொரு வேம்பையர் டீமையோ போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எப்படி அட்டாக் பண்ணுவான். தரமான ஒரு நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. பிளட்டு தெறிக்க தெறிக்க பிச்சு செதறி எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ரொம்ப இருக்கும். பிளட் ஸ்பிளாட்டர் வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படின்னா, இப்போ ஒருத்தனை ஒரு சீன்லலாம் நான் சும்மா சொல்கிறேன், ஒரு சீனில் ஒருத்தனை வந்து 2 பிப்பான். அப்போலாம் வந்து ரத்தம் அருவி மாதிரி கொட்டும். அதை பார்க்கும் போது ஹெட் எக்ஸ்ப்ளோடு, இந்த மண்டை செதறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் ஃபைட்லாம் தரமாக இருக்கும். ஸ்டைலிஷாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க.
இது வந்து டோக்கியோ கூல விட ஒரு 2 மடங்கு அதிகமாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு ஒரு 9 குடுக்கலாம் ப்ரூட்டாலிட்டிக்கு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, நம்ம மோர்ட்டல் காம்பேட் கேம்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஃபெட்டாலிட்டி போட்டா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ஃபைட்ஸு, கன் ஃபைட்ஸு, அந்த ஆர்மி கூட சண்டை போடுறது, நெறைய வேம்பயர்ஸ் இருப்பாங்க. ஒரு மாரி ஃபேண்டசி பேஸ்டான ஒரு ப்ரூட்டாலிட்டி கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, நான் இது வந்து இன்னும் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம 3வதா பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்செர்க். இந்த அனிமே வந்து வெறும் ஒரு அனிமே அப்படின்றத சொல்லிற முடியாது. ஒரு எப்பிக்கான ஒரு கல்ட் கிளாசிக்கான மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு மாடர்ன் அனிமேஷனும் கிடையாது. புதுசா வந்த ஒரு அனிமேவும் கிடையாது. ரொம்ப பழைய அனிமே 19 அந்த அந்த டைம்ல வந்த ஒரு அனிமே. இது வந்து ஏன் நான் வந்து ஒரு எப்பிக்கான மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்றேன் அப்படின்னா, இந்த அனிமேவோட ஸ்டோரி. இதில வந்து ப்ரூட்டாலிட்டி அதிகமா இருக்கு. அது வேற விஷயம். பட் இந்த அனிமேவோட ஸ்டோரி இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ கூல் அண்ட் ஹெல்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்ஸில மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரூட்டாலிட்டி இருக்கும். அதாவது ஃபைட்ஸுக்காகவே அந்த ப்ரூட்டாலிட்டிய கொண்டு வந்த மாரி இருக்கும். பட் இந்த பெர்செர்க்ல பார்த்தீங்கன்னா, கதையே ப்ரூட்டாலிட்டியா தான் இருக்கும். அந்த கதையே அந்த ப்ரூட்டாலிட்டிய நோக்கி தான் போகும். ரொம்பவே ஒரு ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி லைன். இத வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ரொம்பவே அழகான ஒரு அனிமே. ரொம்ப மோஸ்ட் வாண்டடான அனிமே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அனிமே பார்க்குறவங்க, அதாவது பார்க்க ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த அனிமே பார்த்தே ஆகணும். அந்த மாரி ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு அனிமே. ஸோ, இந்த அனிமேவோட ஒன்லைன் மாரி நான் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ பேர் வந்து கட்ஸ், ஓகேவா? அவன் வந்து ஒரு ஆர்ஃபன். அவன் வந்து யாருமே இல்லாம வளர்ந்தவன். அவன் வந்து ஒரு பேண்ட்ல போய் சேர்றான். ஹாக் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல. ஐ மீன் பேண்ட் அப்படின்னா ஒரு குரூப், ஒரு ஆர்கனைசேஷன் மாரி. அவங்க ஹாக் அப்படின்ற ஒரு பேண்ட்ல போய் சேர்றான். அங்க வந்து கிரிஃப்ரித்ன்னு ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு கிடைக்கிறாங்க. அவனும் இவனும் சேர்ந்ததுக்கப்புறம் லைஃபே மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த மாரியா அந்த ஸ்டோரி நகர்ந்துட்டுருக்கும். கட்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன்லயும் சரி, மத்த மக்கள் கூடயும் சரி என்ன பண்றான்னா, நல்ல ஒரு பாண்ட், ரொமான்ஸ், அப்புறம் என்ன சொல்றது, ஒரு அன்பு எல்லாத்தையுமே கிரியேட் பண்றான். ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட ஃப்ரெண்டு கிரிஃப்ரித்தே அவன வந்து பிட்ரே பண்ணிருவான். இது வந்து மெயின் ஸ்டோரி கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் இந்த அனிமேவோட ஃபீல் எப்படி இருக்குன்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது வந்து கிரிஃப்ரித் வந்து பிட்ரே பண்ணிருவான். ஸோ, அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணான், என்னென்ன கஷ்டத்த அனுபவிச்சான்ற மாரி தான் ஸ்டோரி நகர்ந்துட்டுருக்கும். இது நான் சொன்னது வந்து ஒரு 10% ஆஃப் த ட்விஸ்ட்ட தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா, இது வந்து மெயின் ஸ்டோரி கிடையாது. அந்த கிரிஃப்ரித் அவன பிட்ரே பண்றது அப்படின்னா. ஸோ, நீங்க இந்த அனிமே பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அனிமேல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீனுக்காக, ஐ மீன் ஒருத்தனுக்காக ஒரு டீமே சாக்ரிஃபைஸ் ஆகுறதுன்னு இருக்குல்ல. ஒருத்தனோட உயிர காப்பாத்துறதுக்காகவும், இல்ல ஒரு ஊரோட உயிர காப்பாத்துறதுக்காகவும் ஒரு டீமே சாக்ரிஃபைஸ் ஆகுறது, டீமன்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ற மாரி சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் கட்ஸ் பிகேம் த பிளாக் ஸ்வாட் மேன். இது எப்படின்னா, அவனுக்கு நடக்கிற அந்த ஒரு ட்ராஜடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சுத்தி சுத்தி அவன அடிக்கிறாங்கன்றபோது, அவன் வந்து ஒரு ராகா மாறிடுறான். அதாவது என்ன சொல்றது, ஒரு இடத்துல அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு சொந்த அட்ரஸ் கிடையாது. அவன் எங்கனாலும் இருப்பான். எப்பனாலும் எங்கனாலும் சுத்திட்டே இருப்பான். ஒரு நாடோடி மாரி. அப்படி இருக்க ஸ்வாட்ஸ்மேன் எப்படி அவனோட லைஃப்ப அதுக்கடுத்து லீட் பண்றான்? இவ்ளோ ட்ராஜடிக்கு அப்புறம், இவ்ளோ சோகத்துக்கு அப்புறம் எப்படி அவன் வந்து அவனோட வாழ்க்கைய கொண்டு போறான்றது தான் இந்த பெர்செர்க்கோட கதை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ அம் வெரி சாரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன அந்த கிரிஃப்ரித்தோட பிட்ரே பண்ணிருவான் அப்படின்னு சொன்ன அந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலயும் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணாது. ஒரு 10% தான் நான் சொன்னது. இன்னும் 90% இருக்கு ஸ்டோரி. ஸோ, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஃபேமிலியோடையும் பார்க்காதீங்க. உங்க பிரதர், சிஸ்டரோடையும் பார்க்காதீங்க. நீங்க தனியா உட்காந்தே பாருங்க. அது ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஏன்னா வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, டீமன்ஸ ரேப் பண்ற மாரி சீனு, ஸ்லாட்டர் பண்ற மாரி சீனு, அது என்ன சொல்றது, துண்டு துண்டா வெட்டி ஒரு மாரி சிதைச்சு போடுற மாரி சீன்ஸ்லாம் நெறைய இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். நீங்க தனியா பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா எமோஷனலா கனெக்ட் ஆகி பார்க்கலாம். இல்லன்னா நீங்க பயந்துட்டே இருக்கணும். எந்தெந்த சீன் எப்போ வரும் அப்படின்ற மாரி. ஆனா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு அனிமே தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அனிமேல 2 வெர்ஷன் இருக்கு. 1997 வெர்ஷன் வந்து நான் சொன்ன மாஸ்டர் பீஸ் கல்ட் கிளாசிக்கான வெர்ஷன். இன்னொன்னு வந்து 2016ல வந்த வெர்ஷன். 2016ல வந்த வெர்ஷன் வந்து அனிமேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ, வந்து 2 வெர்ஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த எமோஷன கன்வே பண்ணணும். ஃபுல்லா அந்த பெர்செர்க்க பார்த்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து
பழைய வெர்ஷன் 1997 வந்த வெர்ஷனே பாருங்கள். இல்லை எனக்கு அனிமேஷன் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா வேணும், அது போக இந்த பழைய பெர்செக்கில் இருக்கிற எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் புது வெர்ஷன் பாருங்கள். புது வெர்ஷன் எப்படின்னா மூவியாக ரிலீஸ் ஆகிருப்பாங்க, 3 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பழைய வெர்ஷன் வந்து டிவி சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து 4வதாக பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா பிளட் சி அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமேவும் கொஞ்சம் பழைய அனிமே தான், கொஞ்சம் புது அனிமேஷன் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் பழைய ஸ்டைல் அனிமேஷன் தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அனிமேலையுமே ப்ரூட்டாலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது, அங்கிட்டு இங்கிட்டு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ஸ்டோரி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 அனிமே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஆனால் கொஞ்சம் கதைக்குள்ளே போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ப்ரூட்டாலிட்டியான சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். பட் என்னென்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது, ஃபுல்லாக ப்ரூட்டாலிட்டியாக பார்த்துட்டு ஒரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். அப்புறம் கொஞ்சம் ஃபைட்ஸ் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா. சாயான்னு ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா, ஓகேவா. அப்போ வந்து அவள் வந்து சீக்ரெட் மான்ஸ்டரை கில் பண்ண ஆரம்பிக்கிறாள். அவள் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறதா இல்லை அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கும். ஸோ வில்லேஜில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அதெல்லாம் ஃபேக்கு, ஓகேவா. ஒரு வில்லேஜ் ஃபுல்லாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சாயாவோட மைண்டு டெஸ்ட் பண்ண. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலெலாம் ஹியூமன்ஸை வந்து மான்ஸ்டர் வந்து தாறுமாறாக கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம சாயா வந்து ரொம்ப ஒரு ப்ரூட்டாலிட்டியாக உள்ளே இருக்கிற சிங்கம் வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி அன்கண்ட்ரோலபிளாக போய் நிறைய பேரை சதைச்சி விட்டுருவாங்க, கத்தி வச்சு வெட்டி துண்டு துண்டாக போட்டு. அந்த மாதிரி அதுவுமே ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட பெர்செக் மாதிரி தான் இருக்கும். துண்டு துண்டாக போட்டு ஒரு மாதிரி தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, கண்ணில் குத்துறது கத்தி வச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ப்ரூட்டாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் அனிமேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம 5th இருக்கிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவில் மேன் க்ரை பேபி. ரொம்ப அமைதியாக ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருப்பான் நம்ம ஹீரோ. அவன் தான் அக்கிரா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவனோட ஃப்ரெண்டு ரியோன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து என்னென்னா டீமன்ஸை பற்றி இவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்து இவன் ஒரு டெவில் மேனாக மாறிடுவான். ஐ மீன் அவனுக்கு ஏதோ அஃபெக்ட் ஆகி உள்ளுக்குள்ளே டெவில் மேனாக மாறிடுவான். அதாவது ஒரு டீமனோட உடம்பு, ஆனால் மனுஷனோட இதயம். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவன் வந்து ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்பவே மற்றவங்க மேலே ஒரு இரக்கம் இருக்கிற ஒருத்தன், ஆனால் உடம்பு மட்டும் டீமனாக இருக்குது. இப்போ இதுக்கடுத்து தான் நடக்கக்கூடியதான் கதையே. ஸோ அக்கிரா வந்து டீமன்னா இருந்தாலுமே டீமனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு பாயிண்டில் ஹியூமன்ஸ் தான் டீமன்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு அவன் ரியலைஸ் பண்ணுறான். டீமன்ஸ் எப்போவுமே மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல, மக்கள் தான் டீமன்ஸுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா டீமன் சைடு வந்து நிற்கிறான். இந்த மாதிரி தான் கதை போகும். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு தரமான ஒரு செய்கை. அதை வந்து பார்த்துட்டுலாம் எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஸோ வந்து டீமனாக இருக்கிற ஒருத்தன் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கான், அவன் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறான், டீமன்ஸை அழிக்கணும்னு நினைக்கிறான். பட் ஒரு கட்டத்தில் ஹியூமன்ஸ் தான் டீமன் அளவுக்கு நடந்துக்கிறாங்க, டீமன்ஸை விட ஹியூமன்ஸ் தான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வில்லன்கள் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து அவனோட ரூட்டே மாறுது, அவனோட திங்கிங் மாறுது, எல்லாம் மாறுது. அதுக்கடுத்து நடக்கிறதா இந்த அனிமேவோட கதை. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ரூட்டாலிட்டியாக கொண்டு போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம பெர்செக் மாதிரி இல்லைனா நம்ம எல்சிங் மாதிரின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரூட்டாலிட்டியாக இருக்கும், ரொம்ப தரமான ஸ்டோரியும் கூட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.